ஹாய் வியர்ஸ் வணக்கம். நான் உங்கள் சுந்தர் கருத்துள்ள கதைகள் சேனலிலிருந்து உங்கள் சுந்தர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படு. என்ன சார் சொல்கிறீங்க? கஷ்டப்படாமல் இருக்கணும்னு சொல்கிறீங்க, திரும்ப கஷ்டப்படுன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கு அதாவது நாளைக்கு வாழ்க்கைக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நாளைக்கு கஷ்டப்படாமல் இருக்கலான்றது தாங்க இந்த டாப்பிக்கு. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பெற்றோராகிய நம்ம பிள்ளைகளை கெடுக்கல யார் தெரியுமா? நம்ம அம்மாவோ அப்பாவோ தாங்க பாதி பேர். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கும் போது நம்ம அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள நம்ம ஒரு சோம்பேறி ஆக்கிடுறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒன்று கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். எப்பா நீ ஸ்கூலில் ஒரு 5,000 ரேங்க்குள்ள வாப்பா, நான் உனக்கு அப்பா இந்த கிஃப்ட் வாங்கி தரேன், நீ கேட்டல இந்த கிஃப்ட் வாங்கி தரேன். இல்லை ஒரு ரன்னிங் ப்ரைஸ்லையோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ எதுலையாவது நீ வின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்பா நீ கேட்கறத வாங்கி கொடுக்குறப்பான்னு சொல்லி சொல்லும்போது அந்த பிள்ளைங்க நல்ல விஷயத்தை அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வின் பண்ணிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. நம்மளும் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாக போகுங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்றதுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு சின்ன இந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க ஒரு தன்னம்பிக்கையில் அதிகமாக வரும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவங்க கரெக்டாக போகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளானாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குங்க. அந்த வீட்டில் நான் எதிர்ச்சியாக போயிருந்தேன். அப்போ அவங்க குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளை தான் அந்த சாருக்கு. அவங்களுக்கு 5th இல்லை 6th தான் அந்த பாப்பா படிச்சுட்டு இருந்திருக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன். அந்த பாப்பா ஒரு நோட்டில் எழுதிட்டு இருந்துச்சு. என்ன சார் பாப்பா படிச்சுட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், சார் பாப்பா படிச்சுட்டு இருக்கல சார், இந்த மாதிரி இந்த மாதம் வரவு செலவு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, வரவு செலவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சார், இந்த மாதம் தான் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன், வீட்டு வாடகை எவ்வளவு, கரண்ட் பில் எவ்வளவு, மளிகை சாமான் எவ்வளவு, எல்லாத்தையும் பொண்ணு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டுருக்கா. ஏன்னா அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ செலவுன்னு தெரிஞ்சால் தான் அவன் நாளைக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது எது அனாவசியமானது எது அத்தியாவசியமானதுன்னு அவளுக்கு தெரியும் சார். அதனால தான் இப்போ பாப்பா தான் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க சொன்னார். அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் இது நல்லதும் கூட. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இன்னொரு சின்ன கதையாக கூட நான் சொல்கிறேங்க. அதாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்தை. ஆனால் அந்த அப்பா பார்த்திங்கன்னா பாய் விற்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு ஸ்கூலில் அவங்க பாப்பா படிச்சுருந்துருக்கு. அந்த ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாப்பாவோட சவுண்டு தான் அதிகமாக இருந்திருக்குங்க. அப்போ அவங்க டீச்சர் கேட்டிருக்காங்க, என்னம்மா ஸ்கூலில் எல்லா பீரியடும் உன்னோட சவுண்டு அதிகமாக இருக்குது, ரொம்ப சத்தமாக படிச்சுட்ருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் டீச்சர், எங்கள் அப்பா வாசலுக்கு வெளியில் உட்காந்தா பாய் விற்றுட்ருக்காங்க, எங்கள் அப்பாவோட சவுண்டு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது, அது கேட்காமல் இருக்குன்னு சொல்லி தான் அதை விட சத்தமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாங்க, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு பாய் வைக்கிற சூழ்நிலையை தெரிஞ்சு அந்த பிள்ளை ஸ்கூலில் நல்லா படித்து இன்றைக்கி ஒரு IAS கலெக்டராக இருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எது அனாவசியம் எது அத்தியாவசியன்றது தெரியணும். இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதாவது ஊக்கப்படுத்தி வாங்கி கொடுக்கணும். நல்லா படிச்சுட்டு வாமா, இல்லை ஒரு கேமில் வின் பண்ணிட்டு வான்ற போது பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் ஒரு பொறுப்பாக இருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லா வளர்கிறதுக்கும் உத்வேகத்துக்கும் நம்ம ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணுங்க. அதனால நான் சொன்னேன், கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இன்றைய தலைமுறை பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளர்க்குறோன்னு சொல்லி அவங்கள நம்மளே பெரிய ஒரு புதக்குழிக்குள்ளே தள்ளி விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம வீட்டில் எவ்வளோ செலவாகுது என்னன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை வளர்க்கும்போது அவங்க பொறுப்பானவர்களாக வந்துடுறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் அதாவது பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் இருப்பாங்கன்றதையும் அவங்க சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் நாளைக்கு இந்த இந்தியாவில் ஒரு நல்ல வல்லரசுக்கு தூணாக இருக்குங்க. ஏன்னா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய எதிர்காலம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைய இளைஞர்கள் நாளைய எதிர்காலம் உருவாக்குறதுக்கு இன்றைய உள்ள அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து நம்ம கொண்டு வரணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.